பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 3 ஆகஸ்ட் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பரை வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமங்களிலும் உயர் மருத்துவ சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டம் தான் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஸோ நேற்றே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டோம். இதில் வேறு நியூஸ் எதுவும் இல்லை, நம்ம நேற்று பார்த்தா தான் இருக்குது. வேணால் இன்னொரு தடவை ஒரு ரீகால் மாதிரி பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை இந்த திட்டம் வந்து நடைபெறும். எது அப்படின்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்றது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை, அதாவது எப்படின்னா கவர்மெண்ட் ஹாலிடே இல்லாத சனிக்கிழமை வந்து காலையில் 9 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய சேவைகள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது 17 உயர் சிறப்பு மருத்துவ நிபுணர்களோட ஆலோசனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போக விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்வரோட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அங்கீகார சான்றிதழும் இங்கே வந்து வழங்கப்படும் இந்த முகாமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா நியூஸாக நம்ம பார்க்கப்படக்கூடியது. வேறு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான நியூஸ் தான் இருக்குது. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்து தான் இருந்துச்சு. ரைட், ஓகேப்பா. இந்த இதில் இது ரொம்ப முக்கியம். எண்ணும் எழுத்தும் திட்டம் ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துருவோம். என்னென்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்குப்பா இதுதான் ரொம்ப முக்கியம். எந்தெந்த வகுப்பு அப்படின்னா, 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு அடிப்படை நிலை மேம்படுத்தும் நோக்கில் எண்ணும் எழுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது ஆங்கிலம், தமிழ் இது 2 வாசித்தல் திறன், அடிப்படை கணித திறன்களை முழுமையாக கற்றுக்கொள்வது. சரிங்களா? அப்போ எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது 1 முதல் 5ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இன்னொன்று ஆங்கிலம், தமிழ் இது 2 வாசித்தல் திறன், அடுத்து அடிப்படை கணித திறனை மேம்படுத்துறது. இதுதான் எண்ணும் எழுத்தும் திட்டம். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து இந்த இது சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் உலகில் 3ஆவது இடத்துல இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரியா? உலகத்திலே 3ஆவது இடத்துல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது இந்தியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொதல் இடத்துல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்குது, 2ஆவது இடத்துல சீனா இருக்குது. சரியா? முக்கியமாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏழை மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலியமாக நிறையா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தெரியும்ல, இன்சூரன்ஸ் திட்டம்ப்பா. இப்போ கூட 70 வயதுக்கு மேற்பட்டவங்களை இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் சேர்த்துருந்தாங்க. இது நம்ம எதிர்பார்த்த கொஸ்டினாக இருந்துச்சு, பட் கேட்கல. அடுத்து கேட்டால் கேட்கலாம். சரியா? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 60 வயசு ஒருத்தவங்களுக்கு ஆயிடுச்சுனாவே எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் முன் வர மாட்டாங்க இன்சூரன்ஸ் தர்றதுக்கு. அதனாலே வந்து நிறையா பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 70 வயதுக்கும் மேற்பட்டவங்க இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில். சரியா? அதனால் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உலகத்திலேயே இந்தியா 3ஆவது இடம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில். அதில் தமிழ்நாடு முதல் மாநிலம்ப்பா. சரியா? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திறம்பட மேற்கொண்டதில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவார்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் அவார்டு பேர் இல்லை, அவார்டு வந்து இதுக்காக அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக முதல் இடத்துல இருக்கிறதுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கு. சரி, ரைட்டுப்பா. அடுத்து இந்தது என்ன அப்படின்னா, மீன் உற்பத்தி இந்த ஆண்டு வந்து 103% வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இதுப்பா. அதாவது மீன் உற்பத்தியில் உலகின் 2ஆவது பெரிய நாடு இந்தியா. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் உற்பத்தியில் உலகத்திலே 2ஆவது பெரிய நாடு எது அப்படின்னா இந்தியாப்பா. இந்த ஆண்டு 103% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது வந்து இப்படிலாம் இத்தனை சதவீத வளர்ச்சியானலாம் கேட்க மாட்டாங்க, இப்போ நம்பர் வைஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சே ஆகணும். மீன் உற்பத்தியில் இந்த ஆண்டு வளர்ச்சி சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 103% வளர்ச்சி. இந்தியா வந்து உலகத்திலே 2ஆவது பெரிய நாடு மீன் உற்பத்தியில். இது 2 முக்கியமான பாயிண்ட்டு. சரி, அடுத்து ஸ்பெயின் கிட்ட இருந்து C295 அப்படின்ற விமானம் வந்து வாங்கியிருக்காங்கப்பா. இது வந்து 16ஆவது விமானம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த விமானம். இந்த விமானத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இராணுவ தளவாடங்களை ஏற்றி செல்றதுக்கு 5லேருந்து 10 டன் வரை உள்ள பொருட்களை சுமந்து செல்றதான் இந்த ஃப்ளைட்டோட முக்கிய நோக்கம். C295 ஸ்பெயின் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஏன் 16ஆவது விமானம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் வந்து 56 விமானங்கள் வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்கப்பா. இதில் 16 விமானம் வந்து ஸ்பெயின்லேயே தயாரிக்கிறாங்க. மிச்சம் 40 விமானம் எங்கே தயாரிக்க போகிறாங்கன்னா இந்தியாவில், குஜராத்தில் வதோதரா அப்படின்ற இடத்துல
டாட்டா மேம்படுத்தப்பட்ட அமைப்புகள் நிறுவனம் அங்கே வந்து, அதாவது குஜராத்தில் வதோதராவில் டாட்டா சார்பாக இந்த மிச்சம் இருக்க 40 விமானங்கள் வந்து தயாரிக்க போகிறாங்க. சரி, அதான் 16 விமானம் வந்துருச்சு. 56 விமானத்தில் 16 விமானம் ஆர்டர் போட்டதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்த 40 விமானம் இங்கேயே தயார் பண்ண போகிறாங்க. இதுதான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டாக அதில் பார்க்க வேண்டியது. சரியா, ரைட், ஓகே. அடுத்து இதில் இந்தப்பா என்ன அப்படின்னா, தேசிய மோட்டார் பைக் பந்தயம். இதில் இவங்க 2 பேர் பேரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சர்தக் ஜெகதீஸ்வரி, சரியா, அதாவது புனே வீரர் சர்தக் சவான் தர்கர் பார்த்தீங்களா இவங்க. அடுத்து சென்னையோட ஜெகதீஸ்வரி இவங்க, சரியா. சரி, இவங்க 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா மோட்டார் பைக் பந்தயம்ப்பா. இது வந்து கோயம்புத்தூரில் நடைபெறுது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து இந்தப்பா என்ன அப்படின்னா, அதாவது டூரண்ட் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னா கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையது. இதுவும் முக்கியமான நியூஸ். சரி, ரைட்டு. வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லைப்பா. வேறு முக்கியமான நியூஸ் எதுவும் இல்லை. இதுதான் பார்த்தேன். கொஞ்சம் அதிர்ச்சிகரமான தகவலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போது கரண்ட்டாக ஒரு பவுன் நகையோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 74,320 ரூபா, சரியா. அதே மாதிரி இந்த நிகழாண்டு முடிவுக்குள்ளே ஒரு பவுன் அப்படின்ற நகை வந்து 80,000லேருந்து 85,000 மாறுமா. ரொம்ப அதிகமான இதாக போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லாருமே தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா. என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, ரைட், ஓகே. அவ்வளோதாங்க இன்றைக்கி நியூஸ் வந்து முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று வந்துட்டு இந்த ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்ச்சு நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. விருப்பப்படுறவங்கள வந்து எழுத சொல்லுங்கள் நம்ம டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணி. நன்றி.